அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் இணைகள் அற்றவராகவும் யோகபித்த அதிகாரத்திற்கு சொந்தக்காரராகவும் ஒவ்வொன்றின் படைப்பாளராகவும் இருக்கின்றார். அத்தகைய மகத்தான நம்முடைய இரட்சகரை, நம்முடைய படைப்பாளரை, வணக்கத்திற்குரிய வழிபாட்டிற்குரிய நம்முடைய இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே குழுமியிருக்கின்றோம். அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு மாபெரும் அரிய பெரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார், அருள் செய்திருக்கின்றார், பாக்கியவான்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. எல்லா போலும் அவருக்கே. அவர் அறியாமல் எந்த ஒன்றும் நிகழ்வதில்லை. நாம் நம்முடைய அறிவை கொண்டு அவரை கண்டுபிடிக்கவில்லை. அவர் நமக்கு செய்த அற்கொடையின் மூலமாக, கருணையின் மூலமாக, உபகாரத்தின் மூலமாக நாம் அவரை மட்டுமே அடையாளம் கண்டிருக்கின்றோம். அவர்தான் கடவுள் என்றும், அவரை தவிர வேறு படைப்பாளர் இல்லை என்றும், அவர் தனித்தவராகவும் ஒருவராகவும் இருக்கின்றார் என்பதை அறிந்தவர்களாக நாம் இருப்பதற்கு மிகவும் காரணம் அவர் நம்மை அவ்வாறு வழிநடத்தியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் நாம் மிகவும் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். அவரை மட்டும் வழிபடக்கூடியவர்களாக, அவரை மட்டும் சரணடைந்தவர்களாக இருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லா. அல்லாஹுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ இல்லை என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை அடைந்திருக்கின்றோம். என்றால் அல்லாஹ் இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இதனை சொல்லும் பொழுது இது முழுமையானது, இது தெளிவானது, இது விவரிக்கப்பட்டது, இதில் எதையும் நாம் மறந்துவிடவில்லை என்று பல ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ அதை வச்சு நாம் இந்த குர்ஆன் மட்டுமே மார்க்கம், இதனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமும் அடிப்படை இல்லை அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல், அறிதல் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. அந்த அடிப்படையில் இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களாக இருக்கிறது அப்படிங்கிறது நாம் அறிஞ்சிருக்கிறோம். அல் பக்ராவில் தொடங்கி நாஸில் முடியுது. அதே மாதிரி இந்த குர்ஆனில் ஒட்டுமொத்த வசனங்கள் 6346 வசனங்கள் இருப்பதாகவும் நாம் அறிஞ்சிருக்கிறோம். அந்த வசனங்களிலிருந்து நாம் தொடர்ச்சியாக ஒரு சின்ன சின்ன அத்தியாயங்களிலிருந்து பார்த்துட்ருக்குறோம். சென்ற வாரம் நாம் 79வது அத்தியாயத்தில் ஒரு 14 வசனங்கள் வரையும் பார்த்துருக்குறோம். அது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் வர்றதுனால அதோடு பார்த்து முடிச்சிருக்கிறோம். தொடர்ச்சி அன்றைக்கி நாம் 14க்கு மேலே 15லேருந்து பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகள் வளமானதாக இருக்கின்றது. திரும்ப திரும்ப படிக்க தூண்டக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது நமக்கு சரியான வழிகாட்டுதலை மென்மேலும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் இதிலிருந்து எதனை நமக்கு கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளும் முகமாக இந்த ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 79 பறிப்பவர்கள் நாசியாத். நம்ம சென்ற வாரமே பார்த்தோம். நம்முடைய ஆன்மாக்களை பறிக்கப்படுவதை பற்றி இங்கே தலைப்பில் சொல்லப்படுது. அதை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த சூறாவில் கடைசியாக நம்ம பார்த்தது ஆன்மா மரணத்தை பற்றியும், அது மென்மையாக எடுக்கப்படுவதை பற்றியும், மலக்குகளை பற்றியும், அவர் எல்லா இடத்துலையும் மிதக்கிறத பற்றியும், அவருடைய பணிகள் ஆர்வத்தோடு ஒருவரை ஒருவர் முந்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்கிறத பற்றியும், கடவுளுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக அவ்வாறு செய்கிறாள் அப்படிங்கிறத பற்றியும் 5 வசனத்தில் பார்த்தோம். தொடர்ச்சி 6ல் இருந்து அந்த மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால், மறுமை வருவதற்கு முன்னால் இந்த பூமியானது அதிரக்கூடிய அந்த நாளை பற்றி அல்லாஹ் நினைவுபடுத்துகிறாரு. திரும்ப 2வது ஊதுதலை பற்றி சொல்கிறார். முதல் ஊதுதல் அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல இருக்குது. குறிப்பாக இந்த வசனத்தை சொல்லும்போது 2வது ஊதுதலை தொடர்ந்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் குறிப்பான சில மனங்கள் எல்லாம் தீயிலூட்டப்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறார். அந்த தீயிலூட்டப்பட்ட மனங்களுடைய கண்கள் எல்லாம் கீழ் நோக்கியவையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க? சமாதியிலிருந்து மீண்டும் நாம் படைக்கப்பட்டு விட்டோம். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கலை, அப்படி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க.
சிதைந்து போன எலும்புகளாக நாம் மாறிவிட்ட பின்னாலேயும் எப்படி இது நிகழ்ந்துச்சு அப்படின்னு அவங்க தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்கிறாங்க. அவர்கள் என்ன மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இது மீண்டும் நிகழ சாத்தியமில்லை, சாத்தியமில்லாத ஒன்று, ஹைஹாத்த இம்பாசபிள் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சாத்தியமில்லைங்கிற விஷயத்தை அப்படி சொன்னதுனால அவங்க இதை அனுபவிக்கும் போது அது ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி செய்வதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொள்ளுதான் என்ன சொல்லப்பட்டுச்சு, ஒரே ஒரு இடிப்பு தான் அப்படி சொல்லப்பட்டுச்சு. அந்த இடி பிடிச்ச உடனே அவங்க என்ன செய்வாங்க, எழுந்து விடுவார்கள் அப்படி சொல்லி போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்வெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக நம்ம சூரா 15 79 அத்தியாயத்தினுடைய வசனம் 15 பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மோசஸின் சரித்திரத்தை பற்றி நீர் அறிந்து கொண்டீரா அப்படின்னு நல்லா கேட்குறார். மோசஸ் அப்படின்னா அவர் ஒரு நபியாக, தூதராக இந்த குர்ஆனில் நம்ம பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு அநேக இடங்களில் இந்த குர்ஆனில் நிரப்பப்பட்டிருக்குது, நம்ம பார்க்குறோம். அதன் மூலமாக அதை சரித்திரத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதை தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறார், மோசஸுடைய சரித்திரத்தை பற்றி நீ அறிந்து கொண்டீரா அப்படின்னா அதை அறிந்து கொள்ளும்படி நமக்கு அல்லாஹ் ஏவுறார். ஏன்னா நம்ம அறிந்து கொள்ளலை, அப்போ அறிந்து கொள்வதை ஏவுகின்றார். எப்படி அறிந்து கொள்வதுன்னா அந்த குர்ஆன் முழுக்க அவருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. மூசா எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி வாழ்க்கை இருந்தது, அதனுடைய சரித்திரம் முழுக்க குர்ஆனில் சொல்லப்படுது. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அறிந்து கொண்டீரா அப்படின்னு கேட்குறார். அறிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் குர்ஆனை திரும்ப திரும்ப படிப்பதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏன் அதை அறிந்து கொள்ள சொல்கிறாரு, நமக்கு அல்லாஹ் அதில் பல படிப்பினை வச்சுருக்கிறார். மோசஸுடைய வரலாறில் ஒவ்வொரு நபிமா தூதருடைய வரலாறு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துலேயுமே படிப்பினை இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தூதரெல்லாம் நினைவுபடுத்தி சொல்லுவார். இந்த இடத்துல எல்லாம் சொல்லும் பொழுது மோசஸுடைய சரித்திரத்தை பற்றி நீ அறிந்து கொண்டீரா, அப்போ அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை முழுமையாக நம்ம பார்க்கணும், அதன் மூலமாக நாம் படிப்பினை பெறணும் என்பதற்காக நமக்கு அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இங்கே அந்த வரலாறில் ஒரு பிட்டை சொல்கிறாரு. துவா என்னும் பள்ளத்தாக்கில் அவருடைய இரட்சகர் அவரை அழைத்தார். அவர் ஒரு பள்ளத்தாக்கில் வசிக்கிறார். அந்த பள்ளத்தாக்குக்கு பேர் இருக்குது, துவா அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு. அதை வசிக்கும் பொழுது அவருடைய இரட்சகர், மோசஸுடைய இரட்சகர், நம்முடைய இரட்சகர், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் இரட்சகர் அவர் அழைக்கிறார். அவர் அழைத்தார். அழைச்சி என்ன சொல்கிறாரு, மோசஸ்ட ஃபோரோவிடம் செல்வீராக, அவன் வரம்பு மீறிவிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார். ஃபோரோ யார் அப்படின்னு சொன்னால் மோசஸோட சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு அரசனாக இருக்கின்றான்ங்கிறத நம்ம வெவ்வேறு வசனத்தில் பார்க்க முடியும். அப்போ அவர்கிட்ட அல்லாஹ் என்ன சொல்கிறாரு, ஃபோரோவிடம் செல்வீராக. ஏன் குறிப்பாக ஃபோரோட சொல்கிறாரு, அவன் தான் இந்த நாட்டினுடைய தலைவராக, மன்னனாக, அரசனாக இருக்கிறான். அவனுக்கு நாம் அந்த செய்தியை சொன்னோம்னா அதன் மூலமாக மற்ற மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக படிப்பினை இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவன் ஒரு கொடும் கோலனை வேறு இருக்கிறான். மனிதர்களையே நாம் எப்படி பார்க்குறோம்னா, ஓரளவுக்கு நியாயமாக இருக்கிறான்னா அவன்கிட்ட போய் நாம் சப்மிஷனை சொன்னால் ஏற்றுக்கொள்வான் அப்படி எதிர்பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் அங்கே கடுமையாக எதிர்ப்பதமாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கொடுங்கோலனை இருக்கக்கூடிய ஃபிரௌன்கிட்ட போய் சொல்கிறார். ஃபிரௌனுடைய வாழ்வின் முடிவு மிக மோசமாக இருக்குது, நம்ம வரலாறு அறிகிறோம், அல்லாஹ்வுக்கும் அது தெரியும். இருந்தும் அல்லாஹ் ஏன் அவன்கிட்ட போய் சொல்கிறாரு, அவன் நரகவாசி நமக்கு தெளிவாக தெரியும் பொழுது ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, நம்முடைய கடமை சொல்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். மோசஸ் ஒரு நரகவாசியாக இருக்கிறான், அவனுடைய மரணம் மிக மோசமாக இருக்குது, அவனுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாக இருக்குது. அந்த மக்களை நன்மையை சரியான விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் அதாவது மாறுகால் வெட்டுவேன்னு சொல்கிறான், வலதுகையை வெட்டினா இடதுகாலை வெட்டுவேன்றான், இடதுகையை வெட்டினா வலதுகாலை வெட்டுவேங்கிற மாதிரி மாறுகாலை வெட்டுவேன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன்று போய் அல்லாஹ் சொல்கிறாரு நரகவாசியாக இருக்கும் பட்சத்தில். ஏன் அப்படின்னா, நம்முடைய கடமை ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறது தானே தவிர அவன் யார், எப்படிப்பட்டவன், சொன்னால் ஏற்றுக்கொள்வானா, அவன் நியாயமாக இருக்கிறானா, நியாயமாக அப்படியெல்லாம் அல்லாஹ் பார்க்க சொல்லலை. ஒருவேளை நியாயமாக இருக்கிறவங்க கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் போயிடலாம். நம்முடைய வேலை என்னென்னா, நாம் எவ்வளவு மக்களுக்கு இந்த சரணடைதலை சொன்னோம், கடவுள் மட்டும்தான் வழிபாட்டுக்குரியவர் என்பதை எத்தனை பேருக்கு சொன்னோம், கடவுள் தான் கடவுளாக இருப்பதற்கு தகுதியானவர் என்று எத்தனை பேருக்கு சொன்னோம், அந்த கடவுளோடு வேறு யாரும் சமமாக இல்லை என்பதை எப்படி அந்த மக்களுக்கு புரிந்து கொள்வதற்கு நாம் வழிவகை செய்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அதை ஆளை பார்த்து கிடையாது, யாரும் யாருக்கும் சொல்ல வேண்டும்ங்கிறது தான் இந்த வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்போது மோசஸ் ஒரு தூதராக நபியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட அல்லாஹ் சொல்லக்கூடிய போதனை என்னென்னா, ஃபோரோவிடம் செல்வீராக, அவன் வரம்பு மீறிவிட்டான். ரொம்ப அதான் நம்முடைய பார்வையில்
அவன் வரம்பு மீறி இருக்கிறான், கொடுங்கோலனாக இருக்கிறான், அவன் நன்மை தீமை நமக்கு தெரியாது, அவனுடைய பிற்காலம் நமக்கு தெரியாது, அவனுடைய மறுமை வாழ்வு ஒருத்தனை பற்றி நமக்கு தெரியாது. அப்போ நம்முடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிறது தான் நம்முடைய கடமை. ஃபிரௌன் நம்முடைய காலத்தில் அறிஞ்சிருக்கிறோம் அவனோட கடைசி விதி இப்படி இருக்குதே அப்படின்னு. ஆனால் மோசஸுக்கு தெரியுமா? அது தெரியாது. அவன் எப்படி அழிக்கப்படுவான், எவ்வளோ மோசமாக இருப்பான், அவன் நரகவாசியாக தான் இருப்பான், இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ் அந்த காலத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, வரம்பு மீறி விட்டான். அப்போ வரம்பு மீறின ஒவ்வொருத்தட்டையுமே சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குதுங்கிறத இதில் புரிஞ்சுக்கிடலாம். அவன் ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, நாம் என்ன பண்ணுறோம், ஆளை பார்த்து எடை போட்டு சொல்கிறோம். ஒரு சராசரி மனிதன்கிட்ட சொல்கிறோம், ஒரு பெரும் தலைவராக இருந்தால் அவன்கிட்ட சொல்வதற்கு அச்சப்படுறோம். அப்படிலாம் இல்லைங்கிறத இந்த குர்ஆன் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய மார்க்கத்தில் அப்படி இல்லை. எவ்வளோ பெரிய உலக ஆட்சியாளராக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை யாரிடம் சொல்வதற்கு துணிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற வரலாறு தான் இந்த மோசஸுடைய இதில் படிக்கிறோம். ஏன்னா அவ்வளோ எகிப்தினுடைய மன்னராக இருந்து அவன் ஆட்சி செய்யக்கூடிய அவர் முன்னால் போய் சொல்கிறான், அனரப்புக்குமுல் ஆகலான்னு அவன் சொன்னவன், நான் தான் உங்களிலேயே மேலான கடவுள்னு சொன்னவன்ட்டு போய் நீ கடவுள் இல்லை, உன்னை படைத்தவர் தான் கடவுள், படைப்புகள் கடவுளாக ஆக முடியாது அப்படிங்கிறது அவனுடைய அவையில் போய் அரசாட்சியில் போய் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சராசரி மனிதராக இருந்தக்கூடிய மோசஸ் சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் தெளிவாக பேச முடியாத ஒருவர், அவருடைய நாவிலே முடிச்சு உள்ள ஒருவராக இருக்கிறார், கொன்னி பேசக்கூடியவர்னு சொல்லி வரலாறு அறிகிறோம். அப்போ அப்படி பேசக்கூடிய ஒருத்தர் ஒரு அரசன்ட்ட போய் அவர் சொல்கிறாருன்னா அவர் நம்பிக்கை எவ்வளோ பலமாக இருக்குன்னு பார்க்கணும். நாம் அந்த நம்பிக்கையில் எவ்வளவு குறைவாக இருக்கிறங்கிறதையும் அறிய முடியுது. அதாவது பலமான ஒருத்தன்ட்ட, ஒரு ஆட்சியாளர்கிட்ட போய் சொல்லக்கூடிய தகுதி நம்ம அதை எந்த அளவுக்கு வீரமாக செய்கிறோம், எந்த அளவுக்கு தைரியமாக செய்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும் பொழுது, இப்போ நாம் சரணடைதலில் ஒரு அளவுக்கு முழுமையாக அறிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு அப்படி சொல்லுவேங்கிற தைரியத்துக்கு வந்திருக்கோம். நம்ம யாராக இருந்தாலும் பரவாயில்லை, கடவுள் மட்டும்தான் வழிபாட்டுக்கு உரியவருங்கிறது சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படி நிலைமைக்கு நாம் இப்போ வந்திருக்கிறோம். ஆனால் சொல்வது அந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது. ஆக இந்த ஃபோரவிடம் செல்வீராக அவன் வரம்பை மீறி விட்டான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறார். அப்போ அடுத்து சொல்கிறார், அவனிடம் கூறுவீராக நீ சீர்திருந்த மாட்டாயா அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு அரசன்ட்ட போயிட்டு நீ தப்பு செஞ்சிட்ருக்கிற, நீ திருந்த மாட்டியா அப்படின்னு கேட்குறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அதை அவர் செய்கிறார். அவனிடம் சொல்லு நல்லா சொல்கிறாரு. அதாவது இயல்பாக நமக்கு ஒரு அச்சம் இருந்தாலும் நீ இப்படி சொல்ல வேண்டும்ங்கிறத அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறார். அவனிடம் கூறுவீராக நீ சீர்திருந்த மாட்டாயா அப்படின்னு சொல்லி. அப்போது நீ பயபக்தி உடையவனாக மாறும் பொருட்டு உன்னுடைய இரட்சகரிடம் உன்னை நான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்ல. நீ சீர்திருந்திட்டா நீ பயபக்தி உடையனா மாறக்கூடிய அளவுக்கு பொருட்டு உன்னுடைய இரட்சகரிடம் உன்னை நான் வழி நடத்துவேன். ஏன்னா தூதராக இருக்கிறாரு, நபியாக இருக்கிறாரு, வேதம் அவருக்கு இருக்குது, அதன் மூலமாக என்ன செய்வேன்னு சொல்கிறாரு, உன்னை நான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல அவனை குருவீராக நீ சீர்திருந்த மாட்டாயா, நீ பக்தியுடையனாக மாறும் பொருட்டு. எவ்வளோ ஒரு அநியாயக்காரனாக இருந்தாலும் பக்தியுடையனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் கற்றுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் சொல்லணும், உன்னுடைய இரட்சகரிடம் உன்னை நான் வழி நடத்துவேன். நீ இருக்கக்கூடிய வழி, நீ மக்கள் சொல்லிகிட்டு இருக்கிய நான் தான் கடவுள்னு, அது தவறானது. அதில் நீ சீர்திருந்தனும், நீ சரியான பாதைக்கு வர வேண்டும் என்றால் உன்னை நான் வழி நடத்துவேன், பயபக்தியுடனாக மாறக்கூடிய அளவுக்கு உன்னை நான் வழி நடத்துவேன் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவர் பின்னர் அவனிடம் அந்த மாபெரும் அற்புதத்தை காட்டினார். அதை சொல்கிறதுக்கு முன்னால் அந்த அவைக்கு போகும்போது அவர் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும், இவர் தன்னை தூதர் என்று நிரூபிக்க வேண்டும். நான் கடவுளுடைய தூதராக இருக்கின்றேன் அப்படின்னு நிரூபிப்பதற்கு அவர் என்ன செய்யணும், அற்புதத்தை வெளிப்படுத்த வேண்டும் இல்லையா? அந்த அற்புதத்தை தான் இங்கே என்ன செய்கிறாரு, காட்டுகின்றார். அவர் பின்னர் அவனிடம் அந்த மாபெரும் அற்புதத்தை காட்டினார். ஆனால் அந்த அற்புதத்தை பார்த்த பிறகு கூட அவன் நம்ப மறுத்தான். நேரிலே பார்க்குறான், கண்ணால் பார்க்குறான். அவருடைய பயன்படுத்தக்கூடிய கம்பு அசா அப்படின்னு சொல்லக்கூடிய அது கைத்தடியை தூக்கி வீச சொல்கிறாரல்ல, அது பாம்பாக மாறுது. அதை பார்த்தும் கூட அந்த மாபெரும் அற்புதத்தை அவர் காட்டினார். ஆனால் அதனை அவன் நம்ப மறுத்தான். ஏன்னா அவன் செட்டப்புன்னு நினைக்கிறான். அதை அவன் செட்டப்லேயே வாழ்ந்து பழகினதுனால பல மந்திரவாதிகளை வச்சு பல செட்டப்பை பார்த்துட்டு அதனுடைய தந்திரம் என்னங்கிறத அறிஞ்சதுனால இது ஒரு செட்டப்பு தாங்கிறத, அதே மாதிரி அந்த உண்மையான அற்புதத்தையும் அறிஞ்சு என்ன செய்யறான், அந்த அற்புதத்தை அவன் நம்ப மறுக்கின்றான். மேலும் கலகம் செய்தான். அந்த அற்புதத்தை மறுத்ததோடு மட்டும் இல்லாமல் கலகம் செய்கிறான். மக்கள் மத்தியில் ஒரு சுபிட்சமான வாழ்க்கை இல்லாத அளவுக்கு கலகம் செய்யக்கூடிய ஒருவனாக அந்த ஃபிரௌன் இருக்கிறான். அவன்
பின்னர் அவன் ஓர் அவசரத்தில் திரும்பி சென்று விட்டான். என்ன ஏதுன்னு ஒரு ஆழ்ந்து பார்க்காம, இது சரியாக தவறான்னு தீர்மானிக்காமல் ஒரு அவசரத்தில் அந்த அற்புதத்தை பார்த்து அவன் திரும்பி விட்டான். அவன் ஒன்று திரட்டி பிரகடனம் செய்தான். மக்கள்லாம் என்ன செய்கிறான், ஒரு அவசரத்தில் இந்த தூதரை பற்றி மக்கள்கிட்ட பிரகடனப்படுத்துகிறான். எல்லா மக்களையும் பிரகடனப்படுத்தி அவன் கூறினான், நான் தான் உங்களுடைய இரட்சகன், மிகவும் உயர்ந்தவன். இந்த வசனம் இங்கே தான் வருது. ஆனால் ரப்புகுமுல் அலா அப்படிங்கிற வார்த்தை, நான் தான் உங்களுடைய இரட்சகன், மிகவும் உயர்ந்தவன். அதன் விளைவாக மறு உலகிலும் அவ்வண்ணமே இந்த முதல் வாழ்விலும் கடவுள் அவனை தண்டனைக்கு உட்படுத்தினார். இப்படி சொன்னதின் விளைவாக கடவுளுக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, அவருக்கு சமமாக மற்றவர்களை கருவது, நானும் அவர்தான் அப்படின்னு ஒரு நினைக்கிறது. அது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம். நாமளே ஒரு படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கும் பொழுது நாம் எப்படி கடவுளை போல் இருக்க முடியுங்கிற ஒரு சின்ன அறிவு கூட இல்லாத பட்சத்தில் அவன் சொல்கிறான், நான் தான் உங்களுடைய இரட்சகன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் மிகவும் உயர்ந்தவன், உங்களிலே மிகவும் உயர்ந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு. அதன் விளைவு அல்ல என்ன செய்கிறார், மறு உலகில் அவ்வண்ணமே இந்த முதல் வாழ்விலும் கடவுள் அவனை தண்டனைக்கு உட்படுத்தினார். இந்த உலக வாழ்வில் அவன் என்ன செய்கிறான், மூசா துரத்திட்டு போகும்போது கடலுக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு இழிவு செய்யப்பட்டு அங்கே மரணம் அடைகிறான். எவ்வளோ பெரிய ஆட்சியாளன், எவ்வளோ பெரிய படைபலம், எதுவுமே அவனுக்கு என்ன செய்யலை, உதவவில்லை அப்படிங்கிற சரித்திரத்தை நாம் பார்க்குறோம். ஆக அவன் இந்த வாழ்விலையும் சரி மறுமையிலையும் சரி நஷ்டப்பட்ட ஒருத்தனாக இருக்கிறாங்கிறத இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த முதல் வாழ்விலும் கடவுள் அவனை தண்டனைக்கு உட்படுத்தினார். அதே மாதிரி மறு உலகிலும் அவனுக்கு அப்படி இருக்குங்கிறத அல்லாஹ் இந்த 25வது வசனத்தில் சொல்கிறாரு. தொடர்ந்து நாம் 26லேருந்து அடுத்த அமர்வில் பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஒருவராகவும் தனித்தவராகவும் ஞான மிக்கவராகவும் புகழுக்கு உரியவராகவும் இருக்கின்றார். அத்தகைய மகத்தான நம்முடைய இரட்சகரை இங்கே அவரை மட்டும் நாம் தனித்து வழிபடுவதற்காக, அவரை நினைவு கூறுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை துதி செய்வதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 79 வசனம் 26. பயபக்தி உடையோருக்கு இது ஒரு படிப்பினையாகும். தொடர்ச்சியாக ஃபிரௌனுடைய வரலாறுக்கு பிறகு அல்லாஹ் நமக்கு பல படிப்பினைகள் அதிலிருந்து கற்றுக் கொடுக்குறாரு. கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா 26ல், பயபக்தி உடையவருக்கு, அல்லாவின் மீது கடவுளின் மீது பயபக்தி உடையவருக்கு இந்த குர்ஆன் ஒரு படிப்பினையாக இருக்குது. மேலே சொல்லப்பட்ட இந்த வரலாறு ஒரு படிப்பினையாகும் அப்படிங்கிறது சொல்கிறார். படைக்கப்படுவதற்கு வானத்தை விடவும் மிக கடினமானவர்களாக நீங்கள், அவர் அதனை நிர்மாணித்திருக்கின்றார் அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறார். அதாவது யார் தன்னுடைய படைப்பை மீண்டும் படைக்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்கள்ல முதல்ல ஆரம்பத்தில், அப்படி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு கேள்வி அல்ல கேட்குறார். படைக்கப்படுவதற்கு வானத்தை விடவும் மிக கடினமானவர்களாக நீங்கள் அப்படின்னு கேட்குறார். எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக வானம் இருக்குது. அந்த வானத்துக்கு உள்ள எவ்வளவு படைப்பினங்கள் அண்ட சராசரங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் தானே இயங்கிக்கிட்டு இருக்குது, தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்குது. பலவிதமான செயல்பாடுகள் மூலமாக நாம் அதை பார்க்குறோம். அப்படி படைக்கப்படுவதற்கு நம்ம அதில் ஒரு சின்ன துகள் தான். இந்த பூமியே ஒரு துகள். இந்த அண்ட சராசரத்தில் ஒரு பால் வீதியிலேருந்து இந்த பூமியை பார்த்தோம்னா கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெரிய வெட்ட வெளியில் ஒரு சின்ன ஒரு தூசி தான் இந்த பூமி அப்படின்னு மாறிடும். அந்த தூசியில் வாழக்கூடியவர்கள் தான் கோடான கோடி மில்லியனுக்கான மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அப்போ தூசியே பார்க்க முடியலன்னா இந்த தூசிக்குள்ளே வாழக்கூடிய மில்லியன் கணக்கான மக்களுடைய அளவு எப்படி இருக்கும், ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும். அப்படி பிரம்மாண்டமான வானத்தை படைத்தவருக்கு இந்த பொடி துகளோட துகளை செய்வதற்கு கடினமா அப்படின்னு கேட்குறார். படைக்கப்படுவதற்கு வானத்தை விடவும் மிக கடினமானவர்களாக நீங்கள், அவர் அதனை நிர்மாணித்தார்னு சொல்கிறார். அவ்வளோ பிரம்மாண்டமான, உங்கள் பார்வையில் அவருக்கு ஒன்றுமே இல்லை, அல்லாவுடைய பார்வையில் பிரம்மாண்டம் கிடையாது. அவருடைய வழக்கரத்தில் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அந்த மறுமை நிகழும் போது மடித்து வச்சிருப்பேன்னு சொல்வார். நம்ம கையை மடித்தா கையில் எவ்வளோ இடம் இருக்கும், ஒரு இடம் இருக்காது, ரொம்ப சொற்பமாக இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் மடித்து வச்சிருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சின்ன விஷயம் அவரை பொறுத்த வரைக்கும்.
நமக்கு தான் எல்லாம் பிரம்மாண்டம், அவருக்கு ஒன்றுமே கிடையாது படைப்பாளரை பொறுத்த வரைக்கும். அப்போது அந்த படைப்பாளர் என்ன செய்கிறாருன்னா, படைக்கப்படுவதற்கு வானத்தை விடவும் மிக கடினமானவர்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறார். அப்படிப்பட்ட கடினமான ஒரு வானத்தையே அவர் அதனை நிர்மாணித்தவராக இருக்கிறாரு. இன்றைக்கி நமக்கு காலாவதி ஆகாமல் இயங்கிட்டு இருக்குது. அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்குது. அதன் பருமன்களை அவர் உயர்த்தினார், மேலும் அதனை பூர்ணப்படுத்தினார் அப்படிங்கிறார். அந்த வானங்கிறது நாம் ஒரு வெட்ட வெளி இல்லை, அது ஒரு உருண்டை. இந்த பூமியில் நாம் சுற்றி பார்க்குறோம், பல சமயங்களில் பல திசைகள் நாமளே மாறிடுறோம் இந்த சுழற்சியின் மூலமாக. அப்போ எந்த வகையில் சுழற்சியாக ஆனாலும் நாம் எல்லா பக்கமும் அந்த வானத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ வானத்தினுடைய வடிவம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வானத்தினுடைய பந்துமாக இருக்கக்கூடிய உருண்டைக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத அறிய முடியும். அவர் அதன் பருமன்களை உயர்த்தினார், மேலும் அதனை பூர்ணப்படுத்தினார். எந்த குறையும் இல்லாமல் அந்த வானத்தை எல்லாம் என்ன செய்கிறார், பூர்ணப்படுத்தியிருக்கிறாரு. அதுதான் அது ஒரு சூழலை கேட்பாரல்ல, நீங்கள் மேலும் உற்று பார்க்க சொல்லுவார். நம்முடைய கண்கள் தான் என்ன செய்யும், அது திரும்பி வருமே தவிர அதை நாம் ஒருபோதும் அதில் குறை காண முடியாது. மீண்டும் பார்ப்பீராக நல்லா சொல்வார். அப்படி ஒரு எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் அதனை பூர்ணப்படுத்தியிருக்கின்றார். அப்படி செஞ்சிருக்கும் பொழுது, அந்த பிரம்மாண்ட வானத்தையே எந்த குறையும் இல்லாமல் படைத்திருக்கும் பொழுது உங்களை படைப்பது என்பது கடினமானு கேட்குறார். ஒரு கடினம் கிடையாது. நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வல்லமையை, தன்மையை, பண்பை நாம் அறிஞ்சிருக்கிறோம். அதனால் அல்லாஹ்வுக்கு எல்லாமே எளிது தான், எதுவுமே ஒரு கஷ்டம் கிடையாது. நம்முடைய கைகளிலேயே எத்தனையோ நரம்புகள் இருக்குது சொல்லப்படுது. அவ்வளோ நரம்புகளும் எவ்வளவு மெல்லிசாக, எவ்வளோ இயக்கமாக இருக்குது. நம்முடைய அசைவுகளுக்கு ஏற்ப எப்படியெல்லாம் அது அங்கே மாறுது. ஆனால் எப்போது சிக்கல் ஏற்படுதான்னு பார்த்தா சிக்கல் ஏற்படுறதில்லை. ஒரு சாதாரணமான ஒரு இயர்ஃபோன் நம்ம ஒரு ஃபோனில் சொருவிட்டு அதை கேட்குறோம் காதில், அல்லது மைக்கில் பேசி அங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த வயர் எத்தனை 2 தடவை 3 தடவை அது கவனிக்கலைன்னா அதை உருண்டு முறுங்கி ஒரு முடிச்சுகள் பல அதில் உழுந்திருக்கும். அந்த முடிச்சு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வயரு 2 தடவை 3 தடவை பயன்படுத்தினா அப்படி ஆகி போயிடுத. ஆனால் நம்முடைய கைகள் அன்றாடம் புழங்குது. எத்தனை முறை விரியுது, எத்தனை முறை சுருங்குது, எவ்வளோ விஷயங்களை பிடிக்கிறோம். ஒரு பேனா பிடிச்சாலும் சரி, ஒரு எழுத்து எழுதினாலும் சரி, ஒரு சைகை மூலமாக விரல் அசைக்கிறோம். பலவிதமான செயல்பாடுகளை இந்த விரல்கள் செய்யுது. அப்படி ஒரு விரல் அசையும் பொழுது எத்தனை நரம்புகள் அங்கே ஆக்டிவாக இருக்குது, எவ்வளோ நரம்புகள் விரியுது, சுருங்குது, மடங்குது, அசைவு கொடுக்குது. அப்படி அத்தனையும் அது அசையும் பொழுது அங்கே எப்போவாவது சிக்கல் ஏற்படுதா அப்படின்னா இல்லை. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை நம்முடைய உடலுக்குள்ளே எல்லாம் வச்சுருக்கிறாரு. ஒரு உறுப்புக்குள்ளே வச்சுருக்கா. சொல்லப்போனால் நம்ம கையை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த கைக்குள்ளே உள்ள நிகழ்வுகள் இருக்குது. ஒட்டுமொத்த உடம்புல எவ்வளவு நிகழ்வு இருக்கும். அது நமக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். கடவுளுக்கு எல்லாம் எளிதுங்கிறார். உண்மை அதுதான். அப்படி செஞ்சவருக்கு இது ஒவ்வொன்றையும் நினச்சி பார்க்கும் பொழுது, கடவுளை படைப்புகள் நினச்சி பார்க்கும்போது ஒவ்வொரு படைப்பும் ஒரு விதத்தில் இருக்குது. நாம் காலால் நடக்கிறோம், சில படைப்புகள் வைத்தால் நடக்குது. வித்தியாசம் எவ்வளோ இருக்குது. நம்முடைய உடல் அமைப்பு வேறு மாதிரி இருக்குது, ஒரு விலங்கினுடைய உடல் அமைப்பு வேறு மாதிரி இருக்குது, நம்முடைய சத்தங்கள் வேறு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு சத்தமாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பாஷை இருக்குது, அவைகள் தங்களுக்குள்ளே புரிந்து கொள்ளுது. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு படைப்பாளராக இருக்கிறவருக்கு எல்லாம் எளிது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். அது நம்பிக்கையற்றவங்களும் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? படைக்கப்படுவதற்கு வானத்தை விடவும் மிக கடினமானவர்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு தான் அந்த கேள்வியெல்லாம். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு எல்லாம் எளிது, ஒவ்வொன்றையும் செய்யக்கூடியவர், ஃபஅலு லிமா யுரீத், தான் நாடிதெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம அறிகிறோம். அடுத்து 29 சொல்கிறாரு, அதன் இரவு பொழுதை அவர் இருளுடையதாக ஆக்கினார், மேலும் அதன் காலை பொழுதை அவர் பிரகாசமானதாக ஆக்கினார் அப்படிங்கிற 2 பொழுது இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும். டே அண்ட் நைட், இரவும் பகலும் நம்ம சொல்கிறோம். இரவு பொழுது அதில் எப்படி ஆக்கியிருக்கிறாரு? இருளுடையதாக ஆக்கியிருக்கிறார். நாம் எல்லாம் அவருடைய சக்தியை, வல்லமையை அறிந்து உள்ளது தான் அதெல்லாம் அன்றாடம் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம்? சராசரியாக பார்த்துருக்கோம், அது கண்டுக்கிறது இல்லை. எப்படி நிகழுது அப்படின்னு சொல்லி கண்டுக்கிறது இல்லை. அதன் இரவு பொழுதை அவர் இருளுடையதாக ஆக்கினார், நாம் ஓய்வு எடுப்பதற்காக. மேலும் அதன் காலை பொழுதை அவர் பிரகாசமானதாக ஆக்கினார். அந்த இருட்டிலிருந்து ஒளி கீற்று வந்து வெளிச்சம் நமக்கு வருது, அதை பிரகாசமாக ஆக்கினார். இதெல்லாம் செஞ்சவர் யாவரும் கடவுள் தான். இப்படி செஞ்ச ஒருத்தர், ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூமியை சுழலச் செய்த ஒருத்தர், ஒரு ஒட்டுமொத்த உலகத்துக்கும்
ஒளியை தரக்கூடிய சூரியனை படைத்த நம்முடைய இரட்சகர், காலத்தை அளப்பதற்கு சந்திரனையும் சூரியனையும் படைத்த அந்த ஒருவர், இவ்வளோ செய்யக்கூடிய ஒருவருக்கு நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மை மீண்டும் படைப்பது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, மிக எளிதானது அப்படிங்கிறதை சொல்வதற்கு தான் அல்லாஹ் அவருடைய படைப்புகளை வெளிப்படுத்துகிறார், காலங்களை வெளிப்படுத்துகிறார், இயக்கங்களை சொல்கிறாரு. ஆக இரவு பொழுதை அவர் இருளுடையதாக ஆக்கினார், மேலும் அதன் காலை பொழுதை அவர் பிரகாசமானதாக ஆக்கினார். இரவில் இருள் இல்லைன்னா நாம் எப்படி கஷ்டப்படுவோங்கிறது நமக்கு தெரியணும். அதாவது தொடர்ச்சியாக பட்ட பகல் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம பார்க்குறது இப்போ ஒரு வருஷத்தில் பல சீதோசன நிலைகள் மாறுது. வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், பருவகாலம், தென்றல் காற்று இல்லையா, கடுமை வீசக்கூடிய ஆடி காற்று, காற்றே இல்லாத மிதமான நேரங்கள் அப்படின்னு பலவிதமான காலங்கள் நம்ம பார்க்குறோம். எல்லா காலமும் ஒரே மாதிரி இருந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தொடர்ச்சியாக ஒரு வருஷம் முழுக்க மழையே பெஞ்சிடுது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதில். ஒரு சாதாரணமாக ஒரு வாரத்தில் ஒழுங்கான முறையில் வெயில் வராமல் பூமி இருட்டாக இருந்து தொடர் மழையாக இருந்துச்சுன்னா நம்முடைய புழங்கப்பட்ட துணிகள், ஈரமான துணிகள் அது காயலைன்னு சொன்னால் அதுலேயே ஒரு கெட்ட வாசம் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு நம்முடைய ஆடையை நம்மளுக்கே போட முடியாத அளவுக்கு ஆகிடும். ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு வாரம் இருட்டாக இருக்கிறதுனால. அப்போ அந்த ஒரு வாரம் இருட்டுங்கிறது ஒரு வருஷம் முழுக்க இருந்துட்டா, தொடர் இருட்டாக இருந்தால் என்ன செய்ய முடியும், நம்மளால் இயங்கவே முடியாது. இரவே வருஷம் முழுக்க இருந்தால் இயங்க முடியுமா, முடியாது. அதுதான் அல்லாஹ் மாறி மாறி செய்கிறார். பகல் நம்முடைய வேலைகளை செய்வதற்கு, பொருள் ஈட்டுவதற்கு அந்த வெளிச்சம் தேவைப்படுது இல்லையா. வெளிச்சம் என்னத்தான் நம்ம இரவாக தொட்டு மொத்தம் இரவாக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு நம்ம கரண்ட் மூலமாக அதை நம்ம செலவு பண்ணி வெளிச்சமாக்கினாலும் இயற்கையான அந்த சூரியனுடைய ஒளியும் வெப்பமும் அந்த வெளிச்சத்தில் கிடைக்காது. வெளிச்சம் கிடைக்கும், பட்ட பகல் மாதிரி இரவு ஆக்கி வைக்கலாம், ஒரு நாள் ஆக்கலாம், 2 நாள் ஆக்கலாம், ஒரு வாரம் ஆக்கலாம், ஒரு மாதம் ஆக்கலாம். ஆனால் தொடர்ச்சி ஆக்குவதற்கு எவ்வளோ சக்தி தேவைப்படும், அதற்கான சக்தி இந்த உலகத்தில் கிடையாது இல்லையா. அதுக்கு பெரும் செலவு பண்ணணும், பெரும் உழைப்பு தேவைப்படும், அப்படிலாம் நம்மளால் செய்ய முடியாது. ஆக அந்த ஒளியே ஒரு வாரக்கணக்கில் வச்சுருந்தாலும் தேவையான வெப்பம் நமக்கு தேவை. வெப்பம் இல்லைன்னு சொன்ன அன்றைக்கி இந்த மாதிரி துணி காய்கிறதோ, ஒரு பொருள் காய வச்சு அதை நம்ம மிஷினில் அரைக்கிறோமே மசாலாங்கிற பேரில், அதெல்லாம் செய்ய முடியாது. சில இடங்கள் இருக்குது இந்தியாவிலே சிறப்புஞ்சின்னு சொல்லக்கூடிய இடம், எப்போவுமே அங்கே தொடர் மழையாக தான் இருந்துகிட்ருக்கும் அந்த பகுதியில். அப்போ அங்கேயும் மக்கள் வாழ தான் செய்கிறாங்க. அவங்களாம் என்ன செய்கிறாங்க, வெயிலுக்கு பதிலாக ஹீட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லா பக்கமும் ஹீட்டர் தான். ஒரு பொருள் காய வைக்க, வெயிலில் காய வைக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் மிஷின் மூலமாக அந்த பொருளை காய வச்சு மிஷினில் அரைக்குவாங்க. இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு பெரும் சிரமப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆக இரவும் பகலும் மாறி மாறி வருவது தான் நமக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை தவிர தொடர்ச்சியாக ஒன்று இருந்தால் அது பெரும் கஷ்டங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் இல்லையா. ஒரே காற்றடிச்சிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், குப்பையாக இருக்கும், விடலாம் மண்ணாகும், அதை சுத்தம் பண்ணி நம்மளால் முடிக்க முடியாது, உண்ணக்கூடிய உணவில் கொண்டு அதை தட்டும். அது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் அதில் ஏற்படும். இருவாக இருந்தாலும் இருட்டாக இருந்தாலும் பிரச்சனை, காற்று ஓவராக அடித்தாலும் பிரச்சனை, மழை பெஞ்சிட்டாக இருந்தாலும் பிரச்சனை, தொடர் வெயில் ஒரு தாங்க முடியாத 2 மாதத்துக்கு உசுன்னு நம்ம எப்படியோ கஷ்டமாக நம்ம அந்த வாகனத்துக்கு தான் போகிறோம், அதில் கொஞ்சம் காற்று கிடைக்கும், அதையும் நம்மளால் சமாளிக்க முடியாது. இப்படி கஷ்டமாக நம்ம அந்த வெயிலை நம்ம கழிப்போம். எப்போவுமே நம்ம ஒரு குளிர் சாதனத்துக்குள்ளே நுழையிற மாதிரியே அது எதிர்பார்ப்போம். அப்படியே நம்ம அதுக்குள்ளே இருப்பதற்கு தான் இருப்பே தேடி வெளியே வர ஆசைப்பட மாட்டோம். அப்போ அது வெயில் காலங்கிறது 2 மாதம் நம்மளால் நினைச்ச முடியல, தாக்கு பிடிக்க முடியல. அப்போ அந்த பருவ நிலைகளை எல்லாம் என்ன செய்கிறாரு, ஒரு வருஷத்துலேயே பல விதமாக பிரித்து மாற்றி மாற்றி செய்கிறாரு. இதமான காலங்கள்னு 10 மாதம் இருக்குது இல்லையா. 2 மாதம் வெயிலாக இருந்துச்சுன்னா 1 மாதம் குளிராக, 1 மாதம் 1.5 மாதம் குளிர் இருக்கும், மிச்ச மாதங்கள் இதமாக இருக்கும். அப்படிலாம் ஆக்கி வச்சதுனால தான் நம்மளால் வாழ முடியுது. இப்படி அல்லாஹ் அதன் இரவு பொழுதை அவர் இருளுடையதாக ஆக்கினார், மேலும் அதன் காலை பொழுதை அவர் பிரகாசமானதாக ஆக்கினார். அதை நாம் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. இப்படி பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை செஞ்ச அவர் நம்மை மீண்டும் எழுப்ப மாட்டாரா, மிக நிச்சயமாக எழுப்புவார் அப்படிங்கிற நம்பிக்கை வருவதற்காகத்தான் இந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்துகின்றார். அடுத்து 30 சொல்கிறாரு, இந்த பூமியை முட்டை வடிவில் அவர் ஆக்கினார். முட்டை வடிவங்கள் என்ன, நிறைய பொருள் இருக்குது உருண்டையில், ஆனால் முட்டையை பொறுத்த வரைக்கும் நீளவட்டமாக இருக்கும். அப்படி அதை அந்த ஷேப் சொல்கிறாரல்ல, முட்டை வடிவத்தில் அந்த ஆக்கினார் இந்த பூமியை. பூமிங்கிறது உருண்டை கிடையாது, முட்டை வடி. அதனால தான் நமக்கு அந்த ஒவ்வொரு காலத்தில் வெயிலுடைய ஷேடு மாறுது. ஒரே மாதிரிலாம் வெயில் அடிக்கணும், ஏன் வெவ்வேறு மாதத்தில் நீளமாக வருது,
பார்க்குறோமா இல்லையா? 3 மணிக்கு வெயில் இங்கேருந்து இங்கே அடிக்கணும். இந்த மாதத்தில் ஜனவரி மாதம் பார்க்குறோம். பிப்ரவரி மாதம் பார்த்தா அதே மாதிரி வரணும்ல, அவனுடைய இடம் மாறுது, நீளம் மாறுது. ஏன்னா அது நீளவட்டத்தில் இருக்கிறதுனால அது மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் அறிய முடியுது. மேடு பள்ளங்கள் இருக்கிறதுனாலையும் ஒரு மேடான பகுதியில் வாழக்கூடியவங்களுக்கும் பள்ளத்தில் வாழக்கூடியவங்களுக்கும் நிழல் வித்தியாசம் இருக்கும். இப்படி அதை அறிவதற்கு ஏதுவாக அதை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் சொல்கிறாரு, இந்த பூமியை முட்டை வடிவில் அவர் ஆக்கினார். முட்டை வடிவங்கிறது நீலவட்டம். நீலவட்டத்தில் தான் இந்த பூமி இருக்கிறதுங்கிறத நாம் நிழல்களை கொண்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அதிலிருந்தே அதற்குரிய தண்ணீரையும் மேய்ச்சல் நிலத்தையும் அவர் உருவாக்கினார். அந்த பூமியிலிருந்து தான் என்ன செய்கிறாரு, அந்த பூமிக்கே தேவையான அதுக்கு தண்ணீரை, பூமிக்கு தண்ணீர் போய் தேக்கி வைக்கணும். பூமி சூடாகாமல் இருக்கிற தண்ணீர் தேவைப்படுது, குளிர்ச்சி தேவைப்படுது. அதெல்லாம் என்ன செய்கிறாரு, அதற்குரிய தண்ணீரையும் மேய்ச்சல் நிலத்தையும் அவர் உருவாக்கினார். எதிலிருந்து? பூமியிலேருந்து அதை உருவாக்கன்னு சொல்கிறார். அங்கேருந்தே தான் பூமியிலேருந்து தான் எவாப்ரேட் ஆகி போகுது, திரும்ப அதுக்கே போய் சேருது. அதுலேருந்து எல்லாம் உருவாக்குறாரு. மழை எப்படி வருது? இங்கே நீராவியாக போகுது, மேகத்தை போய் மேகமாக உருவாகுது, வானத்தை அடையுது, திரும்பவும் குளிரூட்டப்பட்டு அது பூமி கொண்டு வரப்படுது. அப்போ உங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது பூமியை பற்றி அதிலிருந்தே அதற்கு உரிய தண்ணீரையும் மேய்ச்சல் நிலத்தையும் அவர் உருவாக்கினார். மேய்ச்சல் நிலம் இருந்துச்சுன்னா அந்த பூமி வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அங்கே மரம் மட்டும் இல்லாத, செடி இல்லாத, புல் இல்லாத நிலங்கள் வறண்ட காஞ்சி போயிருக்கும். பூமியில் தண்ணி கீழே போயிட்டே இருக்கும். ஆனால் செடியில் இருந்தால் தண்ணி காய விடாத அளவுக்கு அதை பாதுகாக்கும். அதுக்கே தேவைப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அதை ஆக்கி வச்சிருக்கிறாரு. இந்த பூமியை முட்டை வடிவில் ஆக்கினார். அதிலிருந்தே அதற்குரிய தண்ணீரையும் மேய்ச்சல் நிலத்தையும் அவர் உருவாக்கினார். அந்த மேய்ச்சல் நம்முடைய கால்நடைகளுக்கு தேவைப்படுது. பூமியிலேருந்தே எல்லாம் உருவாக்குறாரு. தண்ணீர் நமக்கு தேவைப்படுது. நமக்கு தேவையான பாசனங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது. நமக்கு தேவையான இந்த வாழ்வுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியது தண்ணீராக இருக்குது. தண்ணீரை நாம் அல்லாஹ் பூமியில் சேமித்து வச்சுருக்கிறாரு. அதை நாம் போர் மூலமாக வெளியே எடுக்கிறோம், மழையின் மூலமாக பாதுகாக்கிறோம். எல்லாம் நம்ம மொத்தமாக வெளியே சேமித்து வச்சோம்னா அது கெட்டு போயிடும் இல்லையா? அதை பூமிக்குள்ளே இருந்தால் எப்போவுமே மண்ணோட மண்ணாக இருந்தால் கெட்டு போகாது. அது ஃபில்ட்ரு வடிவில் நமக்கு இது வெளியாக்கி கொண்டு வருது. நாம் அதனுடைய தேவையுடையவர்களாக இருக்கிறோம். நமக்கு அது மறுசுழற்சி மூலமாக அந்த தண்ணீரை நாம் அடைகிறோம். இப்படி பலவிதமாக அல்லாஹ் நமக்கு நன்மைகள் செய்கிறாரு. அதிலிருந்து அதற்குரிய தண்ணீரையும் மேய்ச்சல் நிலத்தையும் அவர் உருவாக்கினார். மேய்ச்சல் நிலம் இருக்கிறதுனால தான் விலங்குகள் சாப்பிடக்கூடியதாக இருக்குது. விலங்குகள் அது சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் நமக்கு மாமிசங்கள் கிடைக்கிது. அதெல்லாம் வாழ்க்கை சுழற்சி. ஒன்று சாப்பிட்டு தான் ஒன்று வாழ்ந்துட்டுருக்கு. அந்த பயிர்களை சாப்பிட்டு தான் மாடு வாழணும், மாடை சாப்பிட்டு தான் நம்ம வாழ்கிறோம், நம்மளை சாப்பிட்டு தான் புழு வாழுது. இப்படி ஒரு சுழற்சி இருக்குது எல்லா விலங்கினங்களுக்குமே. நாம் ஒரு காட்டில் ஒரு மானை வந்து ஒரு சிங்கம் துரத்துது, ஒரு மான் துரத்தி அடிக்குதுன்னா நம்ம மனசு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயோ மென்மையான ஒரு விலங்காக இருக்குது, அதை போய் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை சாப்பிட்டா தான் அந்த புலி வாழ முடியும். புலி வாழ்ந்தால் தான் இன்னொரு நன்மை நமக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்படி பல விதமான சுழற்சியில் அல்லாஹ் வச்சிருக்கிறாரு. அவைகள் எல்லாம் எங்கேருந்து நிகழுதுன்னு சொன்னால் அதிலிருந்தே, பூமியில் இருந்தே அதற்குரிய தண்ணீரையும் மேய்ச்சல் நிலத்தையும் அவர் உருவாக்கினார். மலைகளை அவர் நிலைநாட்டினார். இந்த பூமிக்கு என்ன செய்கிறாரா? மலைகளை நிலைநாட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நமக்கு அல்லாஹ் சொல்கிறார். இப்படி அல்லாஹ் தன்னுடைய படைப்பில் உள்ள அற்புதங்களை, படைப்பினுடைய நன்மைகளை நமக்கு இந்த சூறாக்களின் மூலமாக, சின்ன சின்ன வார்த்தைகளின் மூலமாக நமக்கு விளக்குகின்றார். அதனை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நம்மளை ஆக்கி வைத்திருக்கின்றார். அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருந்து அவருடைய மன்னிப்பை பெற்று அவருடைய சாம்ராஜ்யத்தில் மீண்டும் நாம் அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், அகீமுஸ்ஸலாம்.